சூர்யா தனக்கு எதிராக தன்னோட யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டான். Hold your breath. Relax. Hold your breath for 5 seconds. And வர்ஷா, what's all this? ஷாப்பிங், ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அண்ட் லாஃபிங் வித். Okay, it's good for you. தேங்க்யூ. அசைவ உணவு சாப்பிடுகிற வேளையிலே உணவிலே அமிலத்தன்மை கூடி ஒரு விதமான மிருகத்தன்மை அதிகரிக்கிறது. ஆகையால் நண்பர்களே, பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் என்று ஒரு நாள் முடிஞ்சது. சுகர்லெஸ் உனக்கு, டபுள் சுகர் எனக்கு. எப்படி இருக்கு சோல்ஜர்? புல்லட் எடுத்த கன்னு மாதிரி ஆகிப்போச்சு என் நிலமை. க்ளீன் பண்ணலாம், ஃபயர் பண்ண முடியாது. காரமே இல்லாமல் சேலட் சாப்பிட்றது, அந்த லாஃபிங் கிளப்பு, ஸ்ட்ரெஸ் ரிலீவர்னு இப்படி கையில் வச்சுக்கிறது எதுக்குன்னே தெரியல. உங்ககிட்ட இதுதான் ப்ராப்ளம் சோல்ஜர். ஒன்று அப்படி இருக்க, இல்லைன்னா இப்படி இருக்க. நடுவில் ஒரு ரூட் இருக்கு தெரியுமா? ஒன்று ரைட் ரூட் இருக்கணும், இல்லைன்னா ராங் ரூட் இருக்கணும். மூணாவது நடுவில் என்னது இருக்கு. அந்த ரூட்டுக்கு பேர் மேனேஜ்மெண்ட். இந்தியன்ஸ்லாம் அந்த ரூட்டில் தான் போகிறாங்க தெரியுமா? கியூட் ஃபெலோஸ். மேனேஜ்மெண்ட்டா? மறுபடியும் ஆரம்பிச்சாங்களா அவனுங்க? யார் அவனுங்க? கல்லாவோட ஆளுங்க. போலாம், வா வா. சோல்ஜர் வா, வந்துரு சோல்ஜர். அந்த கல்லாவால இன்னும் 4 நாள் வந்து நடந்தாலும் கவலை இல்லை. கடையில் இருக்கிற எல்லா சரக்கையும் வாங்கிட்டு வந்துட்டேன். தம்பி, திவ்யாக்கு டியூ டேட்க்கு 1 month டைம் இருக்கு. பட் ப்ரீமெச்சூர் பெயின்ஸ் வந்துருச்சு. இப்போ டெலிவரி ஆனா உயிருக்கே ஆபத்து. இந்த நேரம் பார்த்து அவ ஹஸ்பண்ட் வேற ஊர்ல இல்ல. டாக்டர் என்னமோ அர்ஜென்ட்டா இந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றாரு. இந்த மெடிசன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தரீங்களா? அந்த அன்னைக்கு இந்த மருந்து வேணா கிடைக்கும், ஆனால் அந்த மருந்து நான் வாங்கிட்டு வரேன். வேணாம் சோல்ஜர். சோல்ஜர் தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா. வெளியில கல்லாளுங்க சோல்ஜர். டேஞ்சர் சோல்ஜர். யாரா நீ? ஏரியால பார்த்ததே இல்ல? ஊருக்கு புதுசு. ஊர்ல பந்து நடக்குது, வெளியே வரக்கூடாதுன்னு தெரியாதா? அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சால்.
ஏய் என்னடா அது கையில என்னது ஓபன் பண்ணு. என்னடா அது? ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்காங்க, எமர்ஜென்சி. அதான் பந்து நடக்கும்போது உனக்கு மருந்து கொடுத்தது எவன்டா? யாரும் கொடுக்கல, நான் தான் கடையை திறந்து எடுத்துட்டு வந்தேன். உங்க தேவைக்கு நீங்க கடை திறக்கிறதுக்காக நாங்க பந்து பண்ணிட்டு இருக்கோம். உயிரே போனாலும் பந்துனா பந்து தான். நான் 10ன்றதுக்குள்ள நீ என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. 1 2 3 இன்னும் நின்னுட்டு இருக்காண்டா. 4 தம்பி வாங்கிட்டு வந்துட்டியா? எப்படிமா வாங்கிட்டு வர முடியும்? அந்த கல்லாவோட ஆளுங்க தான் வாங்கிட்டு வந்த மருந்தை பிடிங்க உடச்சிட்டாங்களே. நான் முதல்ல சொன்னேன், அந்த பொறுக்கி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு யாராலையும். தேங்க்யூ. இது எப்படி வந்துச்சு? எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சேஃப்டிக்கு இன்னொரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் அமைதியா நீ யோசிச்சியா? இதுதான் சோல்ஜர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. இது எப்படி மேனேஜ்மெண்ட் ஆகும்? உடைக்கிறதுக்கு ஒரு பாட்டில், உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு பாட்டில். பிரச்சனையும் ஆகல, வேலையும் நிக்கல. உனக்கு கையெழுத்து கேரண்டி. ஓகே, டைமுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தானா? பந்து நடக்கும்போது எப்படி வாங்கிட்டு வந்தா? நான் அவன் பண்ண ஹெல்ப் பத்தி சொல்லிட்டு இருந்தா அது எப்படி கொண்டு வந்தான்னு கேட்டுட்டு இருக்க? நீ வீட்ல கூட ப்ரொஃபசர் அதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ராஜ். ஐ லைக் ஹிம். வீட்டுக்கு அவனை சாப்பிட கூப்பிடு. நோ நீட். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மரியாதை பண்ணணுமா? வைதகி, நான் தான் சொன்னேன்ல உங்க அண்ணனை பத்தி. அதான் கேரியர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொண்டு போய் இதை கொடுத்துரு ராஜ். What do you think about me? இவனை ஒருத்தனுக்கு நான் கேரியர் கொண்டு போணுமா? அப்போ ஓகே, அவனை வீட்டுக்கு கூட்டு வா. சத்யா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? கூட்டிட்டு வரியா, கொண்டுட்டு போறியா? Oh my God. அரை மணி நேரமா எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த கேரியரே பார்த்துட்டு இருக்காரு. பசிச்சதுன்னா சாப்பிட வேண்டியதானே சொல்றாரு. யாரு வேணானது? மேட்ரு அது இல்லை கிஷோர், வேற ஏதோ ஒன்று இருக்கு. அம்மா கொடுத்து விட்டாங்களா? அதான் நேற்று ஹெல்ப் பண்ணேன்னு ஸ்பெஷலாக ஏதாவது உங்ககிட்ட கொடுத்து விட்டாங்களா? எஸ், உனக்கு தான் இருக்கா. யூ நோ சம்திங், எதிரிக்கு கூட சாப்பாடு போடுற டைப் நானும் தான் சார். எதிரி வீட்டில் சாப்பிட சொன்னா கூட சாப்பிட்ற ஆள் சார் நான். அம்மாவை ரொம்ப கேட்டுதான் சொல்லுங்க. நீட்டா கழுவி கேரியர் திருப்பி அமைச்சிடுறேன். கங்க்ராச்சுலேஷன் சோல்ஜர். இன்னைக்கு கேரியர் கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா நாளைக்கு கையெழுத்து கன்ஃபார்ம். ஆனர்ட் அண்ட் கிரேட்ஃபுல் சார். சூர்யா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்கான். பட் த ஃபேக்ட் இஸ் அவன் லைஃப்பில் ரியல் ப்ராப்ளம் இன்னும் என்ட்ரு ஆகலை. ஒருவேளை என்ட்ரு ஆச்சுன்னா ஏய் மெடிசன், நீயா? அண்ணா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. உன் வண்டியில ஜாக்கிரதையா கூட்டு போ, சரியா? ஏய் இறங்கடா. ஓகே சார், போயிட்டு பத்திரமா வந்துருங்க சோல்ஜர். கிஷோர். சாரி சோல்ஜர். இறங்கடா. கல்யாணா வண்டி ரெடி.
இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா முஸ்தபா? திரும்ப திரும்ப ஒரு மனுஷங்கிட்ட வந்து ஒத்துக்க சொல்றது தான். இல்லை சார், அதை விட கஷ்டமான விஷயம் ஒரு மனுஷனுக்கு திரும்ப திரும்ப முடியாதுன்னு பதில் சொல்றது. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுங்க, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற உன் புள்ள, உன்னால நடக்கிற உன் குடும்பம், நடக்க முடியாத நீ. கஷ்டத்தை நம்ம சொத்து தான் தீக்கும், தன்மானம் இல்லை. இந்த மண்ணை யூஸ் பண்ணிக்க முஸ்தபா. உங்களுக்கு இது மண்ணா தெரியலாம் சார், என்னை பொறுத்த வரைக்கும் மசூதி. ஒரு ராணுவ வீரனை நான் செஞ்ச சேவைக்கு இந்த நாடு எனக்கு கொடுத்த அங்கீகாரம். இந்த மண்ணு மேல நிக்கிறப்ப நான் எதை இழந்த, என்ன சம்பாதிச்சேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகம் வரும். தயவு செஞ்சு வைக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க சார். முஸ்தபா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு வேணுங்கிறத நான் எப்படியும் எடுத்துட்டு போயிடுவேன். அப்ப கூட இதே மாதிரி தான் சார். இப்பனா நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க, அப்போ 400 பேர் வந்தாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த இடத்த எடுத்துக்கிறோம்னு, அதே மாதிரி கார்கில எடுத்துக்கிறோம் நாங்க. என் காலை மட்டும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா கார்கில் இருந்து ஒரு சின்ன கல்லை கூட அவங்களால எடுத்துட்டு போக முடியல. எனக்கு யுத்தம் ஒன்றும் புதுசு இல்லை சார். யுத்தம் பண்ண போறியா, அதுவும் கல்லாவோட, முதல்ல நிக்க முடியுமான்னு பாரு. இந்த நாட்டுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ நான் ஒத்த காலில் நின்று போராடினேன். இப்ப அதே கஷ்டம் என் வீட்டுக்கு வந்தா இந்த நாடு எனக்காக போராடுன்னு நம்புறேன். இதெல்லாம் நீ ஊருக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா சமுதாயத்தை விட்டே வெளியே வாழ்ந்துட்டு இருக்க. ஓ, நான் உனக்கு 4 நாள் டைம் தரேன். நான் பண்றது தப்புன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், விட்டுறேன். அஸ்லாம் அலைக்கும் சாப். நீங்க சுபாஷ் சந்திர போஸ்கே டிரைவரா இருந்தீங்களாமே, உங்க பையன் வண்டி சரியா ஓடல, கொஞ்சம் சொல்லுங்க. அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. பேட்டா, உங்க அப்பாவும் தாத்தாவும் சொன்னது கேட்டு இந்தியா அப்படிதான் இருக்குன்னு நீ நினைச்சா அது போய். இந்தியா என்ன மாதிரி ஆளுங்க சொல்றபடி தான் இருக்கும். அவங்க பேச்ச கேட்காத, வீணா போயிடுவேன். இவனையும் கெடுத்துட்டீங்களா? வேடிக்கை பார்க்காத, வண்டி எடு. கிஷோர், கிஷோர், ஏய், எங்க போயிட்டு? என்னாச்சு சோல்ஜர்? அந்த கல்லா என் வண்டியில உட்காந்து ஒரு நாள் முழுக்காம வீட்டு நாய் மாதிரி சுத்த விட்டா. அதுக்கு இப்ப என்னங்கிற? கிஷோர், அவன் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே கட்ட பஞ்சாயத்து அடுத்த இடத்த அடிச்சு பிடுங்கிறதுன்னு சிச்சை. அவன் வியாபாரம் அவன் பண்ணிட்டு இருக்கான். உன்னதான் பண்ண சொன்னானா? யாரையாவது மிரட்ட சொல்லி உங்ககிட்ட சொன்னானா? இல்ல. பின்ன எதுக்கு ஃபீலிங்ஸ்? ஃபீல் ஆகாம என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். கிஷோர், அவன் வியாபாரம் அவனுக்கு, நம்ம வியாபாரம் நமக்கு. வா ஒரு கட்டிங் போடலாம். கட்டிங்கா? கிஷோர், என் ஃப்ரஸ்ட்ரேஷன் பீக்ல இருக்கு, அது உனக்கு தெரியல. என்னடா ஃப்ரஸ்ட்ரேஷன்? உன மட்டும் தான் வருமா ஃப்ரஸ்ட்ரேஷன்? எங்களுக்குலாம் வராதா? எங்களுக்கும் வரும். அப்படி பார்த்தா நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. குடி குடிங்கிறல்ல. இப்போ 2 கட்டிங்கை போட்டோமா, ஃப்ரஸ்ட்ரேஷனை தூங்க வச்சோமா, காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆனோமான்னு இருக்கணும். லைஃப்னா அது. ஓவரா பேசுகிறான். நீ என்ன ஸ்பெஷலா? நீயும் சாதாரண ஆள் தான் சோல்ஜர். உனக்கு புரியல கிஷோர். நீ பார்டருக்கு போகணுமா வேணாமா? நீ போற வழியில இந்த மாதிரி கல்லா குள்ளான 100 பேர் வருவாங்க. அதெல்லாம் கண்டு கூடாது. அந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் வண்டியில ஏறிட்டா நீ ஏற மாட்டேங்கிற. இந்தா ஏத்திக்கோ. குட் மார்னிங் சோல்ஜர். குட் மார்னிங் மேஜர்.
இப்போ எப்படி இருக்கு? ராத்திரி கொஞ்சம் ஓவரா பொங்கிட்டனோன்னு தோணுது. தட்ஸ் அ குட் ப்ராக்ரஸ். கல்லாவோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. என்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. நான் அவருக்கு லிஃப்ட் கொடுத்தேன்னு நினச்சிக்கிறேன். வெல்கம் டு த கிளப் ப்ரோ. எனக்கு ஒன்று புரியுது கிஷோர். We have to accept life As it is. நம்ம என்ன ஸ்பெஷலா? இல்லையே. யா. இப்போ வருஷம் அப்பாவை மடக்கி வழி கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன். அதுல ஏதாவது ஏடாகூடம் ஆயிடுச்சு. 2 பாட்டில்ஸ் இருக்குல்ல பேக்கப்க்கு. Now that's a good progress. Thank you. டேல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நைட்ல ரீசெட் பண்ணிக்கிற பட்டன் தான் நமக்கு கிடைச்சிருச்சு. Incredible Indians. ஏய் மெடிசன், அண்ணனுக்கு உன் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்காமா, எடுத்துட்டு போறேன். நீ இந்த பைக் வச்சுக்கோ. மாயா